Hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So, today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா next 48 ஹவர்ஸ்ல உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அதை பத்தி நம்ம ஒரு டீடைல் பிடிச்சினா பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ வென் கம் டு த நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸோட சைடில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இங்கே வந்து நிறைய ஒரு சில விஷயம் இங்கே நான் பார்க்குறேன். நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் அது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்க வந்து அவங்க அவங்க ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல டிஸ்டன்ஸாக இருக்கீங்க, இல்லை சேர்ந்தே நீங்கள் இருந்தால் கூட வென் கம்ஸ் டு அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க வந்து நிறைய ஒரு சில ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களை பற்றின கன்சிடரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்களை பற்றி அவங்க திங்க் பண்ணுறாங்க, உங்களுக்காக ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் மேக்ஸிமம் அவங்க ஃபேமிலியை பற்றின கன்சர்ன் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அவங்களோட பேரண்ட்டை பற்றி அவங்களுக்கு நிறையாவே ஒரு சில அவங்க நிறையா கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் சில கேஸில் வந்து பார்க்குறப்ப லைக் உங்கள் பர்சனோட பேரண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்திருக்கும், அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ அவங்களோட பர்சன் வந்து லைக் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து தப்பு கிடையாது. பட் சம் கைண்ட் ஆஃப் கேசஸ்ல வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, அதுவே வந்து ஒரு பக்கம் டாமினன்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த பர்சன் வந்து லைக் உங்களை தேடி எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ உங்களோட விஷயம் வரும்போது அங்கே வந்து என்னன்னா லைக் ஒரு ஆப்சன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகாமல், எந்த ஒரு எஸ் அதான் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகாமல் அவங்க அப்படியே விலகி விலகி இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது இது இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறையா வாட்டி உங்களோட லைஃப்பில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படின்றனால என்னவோ நீங்கள் இந்த டைமில் வந்து ரொம்ப வந்து கோவமாகவும் இருக்கலாம், உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு நிறையா கோவம் இருக்கலாம். லைக் நம்ம ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து பொறுத்து பொறுத்து நீங்கள் வந்து போகிறீங்க, பட் அவங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வரமாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நிறைய கோவம் அடிக்கடி உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் நிறைய கோவப்படுவீங்க. ஸோ நீங்கள் கோவப்படுறது வந்து இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடலாம். சம்மந்தமே இல்லாமல் உங்களோட கோவத்தோட வெளிப்பாடை மற்றவங்க நீங்கள் போய் திட்டலாம். ஸோ உங்களுக்கு அரௌண்டில் இருக்கவங்கள நீங்கள் வந்து திட்டலாம் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இது வந்து என்ன உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது லைக் அந்த அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்க அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால தான் நீங்கள் அதோட வெளிப்பாடாக தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி சில விஷயத்தில் வந்து என்னன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நிறையவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கலாம். உங்க பேச்சு தான் இந்த பர்சன் கேட்டு நடக்கணும். ஸோ இவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறத விட உங்களுக்கு தான் இவங்க நிறைய ஒரு சில முக்கியத்துவத்தை வந்து நிறைய கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அந்த பர்சனை வந்து அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கோவம் நிறைய வந்து வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது எதுவுமே இந்த பர்சன் பண்ணல அப்படிங்கிறப்போ இது எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்டடியா நீங்க வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா உங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா லைக் கோவம் தான் அதிகமா நான் வந்து பாக்குறேன். எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நிறைய எமோஷனா இருந்து இங்க எதுவுமே ஒண்ணுமே சரியாவே ஆகல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நீங்க வந்து கோவத்தன்மையோட தான் நீங்க வந்து இருக்கீங்க.
அண்ட் அதே மாரி இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, இவங்களோட ஒரு சில எஃபோர்ட்னாலுமே ஒரு சின்ன சின்ன எஃபோர்ட்டா தான் இருக்கு. இவங்களோட ஒரு சில ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே, ஒரு சின்ன சின்ன ஒரு ஆக்ஷன்ஸா தான் இருக்கே தவிர்த்து, எதுவுமே பெரிய அளவுக்கு ஒரு 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 பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், ஒரு பெரிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து எடுத்து பண்ணாத மாரி தான் இங்க வந்து நான் பார்க்குறேன். அண்ட் சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப, நீங்க ஆல்ரெடி நீங்களும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். ஸோ, அதனால உங்களுக்கு ஆ என்னதான் இந்த சிச்சுவேஷன்ஸ் இப்படி போயிட்டு இருந்து அப்படின்னாலுமே, சில பேருக்கு வந்து என்னன்னா, லைக் பொதுவாவே நம்மளோட வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அத வந்து எதுவுமே வந்து பொருட்படுத்தாம, நீங்க அத வந்து லைக் ஓகே நான் என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணணுமோ, அத நான் டெய்லி ரொட்டீன் நான் என்ன பண்றேனோ, அத நான் பண்ணிட்டு போறேன். நான் என்னோட ஒர்க் நான் பார்க்குறேன். நான் என்னோட விஷயத்த நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ற மாரி. ஸோ, உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பண்ணவும் உங்களுக்கு வந்து பிடிக்கல. இப்ப நீங்க ஒரு வேலையில நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு அத நீங்க புடிச்சு நீங்க பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா சிச்சுவேஷன் உங்களுக்கு இவ்ளோ ஒரு சில பிரஷர் உங்களுக்கு குடுக்குது. இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆ சோ உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களால வந்து ஒரு நிம்மதியா உங்களால வேலை பார்க்க முடியாது. ஏதோ கடமைக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாரி ஒரு கடமையோட தான் நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அதுல வந்து பார்க்குறப்போ, சரி நம்மனால என்ன பண்ண முடியுமோ, நம்ம அந்த 100% போட்டு நம்மளோட வேலைய நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி, சோ நெறைய அந்த ஒரு ஒர்க்ல நீங்க வந்து உங்க லைஃப்ப வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் பொதுவா இந்த பெர்சன் மேல இருக்க ஒப்பீனியன் வந்து பார்க்குறப்ப, அந்த கோவம் அதுதான் மேக்ஸிமம் இருக்கு. இப்ப இவங்களோட சைட்ல இருந்து இவங்க ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சோ இவங்களுக்கு வந்து ஏன்னா லைக் சம்ஹவ் ஏதாவது வந்து ஒரு லைக் ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பெர்சன வந்து புஷ் பண்ண தான் செய்றாங்க. ஆ இவங்களுக்கு வந்து லைக் அவங்களோட பேரண்ட்ஸோட ஒரு கடமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலுமே, அவங்களோட லைஃப்ல இன்னும் நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. நெறைய கடமைகள் இருக்கு அப்படின்றது, ஏஞ்சல்ஸ் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து புஷ் பண்ண தான் செய்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல கைட் பண்ண தான் செய்றாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே உங்களோட பெர்சன் வந்து லைக் அவங்களுமே மென்டலி ரொம்ப ட்ரெயினா இருக்காங்க அப்படின்றனால, அவங்கனால வந்து கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்துலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அட் த டைம் ஒரு 7, 8 விஷயம் இருக்கு அப்படின்னா, அந்த 7, 8 விஷயத்துல கண்டிப்பா இவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்க பெர்சனால. ஏன்னா இவங்களுமே வந்து ட்ரெயினா தான் இருக்காங்க. இவங்களோட மைண்ட் செட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கோவத்துல இருக்க மாரி, இந்த பெர்சன் வந்து சோகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு நெறைய ஒரு சில சேட்னஸ், ஆங்சைட்டி, டிப்ரஷன் இவங்களுக்கு நெறையாவே வந்து இருக்கலாம். ஏன்னா இவங்கள சுத்தியும் நெறைய ஒரு சில பிரச்சனைகள், இவங்களுக்கு நெறைய ஒரு சில கடன் தொல்லைகள் அந்த மாரியும் உங்களோட பெர்சனுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலியோட பிரஷர் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் அதே மாரி ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் இப்போதைக்கு இந்த ஒரு பிரச்சனையோட தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன வந்து ஒரே நேரத்துல வந்து கண்டுபிடிக்கணும்னா, அது யாராலயும் முடியாது. ஓகே. ஸோ அப்போ அந்த பெர்சனால வந்து என்னன்னா, லைக் இப்போதைக்கு என்னவோ அத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டி தான் இருக்காங்களே தவிர்த்து, என்னதான் யுனிவர்ஸ் அவங்கள வந்து ஒரு விஷயத்துல வந்து புஷ் பண்ணா கூட, அவங்களால அதுல வந்து லைக் கம்ப்ளீட்டா 100% அவங்களால வந்து ஒரு எஃபோர்ட் போட முடியாது. அவங்களால ஒரு ஒரு 10% ஒரு 15% தான் ஒரு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. கண்டிஷன்ல அந்த பெர்சன் அப்படிதான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பெர்சனோட நெறைய விஷயங்கள், நெறைய குவாலிட்டீஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திருக்கலாம். பட் ஆனாலும் இப்ப வந்து இவங்க பண்றது, இவங்க செய்ற விஷயங்கள் அண்ட் இவங்க எடுத்துட்டு போற விஷயம் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிறப்போ, அது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து என்னன்னா கோவத்த தான் இங்க வந்து குடுக்குது. ஓகே. இப்ப இவங்கள பத்தின ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கிறப்ப, அகைன் அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. நீங்க இந்த பெர்சன நெனச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இந்த பெர்சன்னால வந்து இந்தந்த சில விஷயம்லாம் இவங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய உங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருந்திருக்கலாம். பொதுவா உங்களோட பெர்சன வச்சு நீங்க நெறையவே ஒரு சில விஷயம் வந்து நீங்க ட்ரீம் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு நெறைய ஒரு சில தாட்ஸ் இருந்திருக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தவிர்த்து, ஆ நம்ம இந்த விஷயம் செய்யணும், இந்த விஷயம் செய்யணும், நம்ம சேர்ந்து இந்த விஷயம்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாரி உங்க 2 பேருக்குள்ளேயும் நெறைய ஒரு சில ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அட்லீஸ்ட் உங்க பெர்சன் ட்ரீம் பண்ணனா கூட நீங்களாவது வந்து ட்ரீம் பண்ணி வச்சிருப்பீங்க. என் பெர்சன் கூட நான் இந்த விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி நெறைய ஒரு சில ட்ரீம்ஸ் நீங்க வந்து வச்சிருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா லைக் உங்களுக்கு வந்து அந்த சில விஷயமே வந்து பார்க்குறப்ப இன்னும் அவங்க வந்து அதுக்குரிய ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிற மாரி இல்ல. ஸோ ஓவரால் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே, இப்ப எப்படி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் கன்டின்யூ ஆகுதோ, அதே மாரி சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து கன்டின்யூ ஆகுது. அண்ட் உங்க பெர்சன் வந்து இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாரி டஃப்பான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. நெறைய பிரச்சனைகள் அண்ட் நெறைய கேஆஸான ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல. ஸோ இப்போதைக்கு இவங்க கிட்ட வந்து நெறைய விஷயங்கள வந்து திணிக்கவும் முடியாது உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு பொதுவா. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இன் கேஸ் உங்களுக்கு இந்த மாரி ஒரு சில சிச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நீங்க இந்த பெர்சனுக்கு டைம் குடுத்து தான் ஆகணும். நீங்க கோவப்படுறதுல ஒண்ணுமே இங்க வந்து அர்த்தமே இங்க வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க
கோவப்படுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்சனோட சிச்சுவேஷன் உங்க பர்சனோட சிச்சுவேஷன் ஒரு நல்ல சிச்சுவேஷனா இருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னா நீங்க கோவப்படுறதுல தப்பு இல்லை. ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஸ்டில் ஆனா அவங்க உங்களை கன்சிடர் பண்ணாம இருக்காங்க அப்படின்றக்காக நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. பட் இவங்களோட சிச்சுவேஷனே இங்க வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ இதுல நீங்க கோவப்பட்டு ஒண்ணுமே ஆப்பது கிடையாது. பிகாஸ் ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்க விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்போ அவங்களோட மனநிலைமையே ஒரு சரியில்லாத ஒரு மனநிலைமையா தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ போய் நம்ம ஒரு விஷயத்த நம்ம திணிக்கிறோம் அப்படின்னா அது சரியா வந்து போறது கிடையாது. அது திருப்பி ஏதாவது ஒரு சில பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அப்படின்றனால பெட்டர் அவங்க இப்போதைக்கு அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதை அவங்கள அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணட்டும். நீங்க ஆல்ரெடி நிறைய இந்த பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணல ஒன்றும் தப்பு இல்லை. பிகாஸ் அட்லீஸ்ட் இந்த பர்சனுக்கு இந்த சில விஷயத்துல இருந்து ஹீல் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுக்க தான் செய்யும். சில பேருக்கு மேஜர் டைம் எடுக்கலாம், சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு 5 to 6 months ஆகுது ஒரு சில டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, அண்ட் அதே மாதிரி லைக் அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில டிசீஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போதைக்கு அவங்களோட பேரண்ட்டை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் டியூ டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால மட்டும்தான். ஸோ அதனால அவங்க வந்து டேக் கேர் பண்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸா இருக்கு. சில நேரத்துல நீங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, உங்க பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க செப்பரேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களால வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ண முடியாது அப்படின்றனால ஸோ இவங்க தான் அந்த கம்ப்ளீட் பேர்டனுமே எடுத்து அந்த விஷயத்த அவங்க வந்து பண்றாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ இப்போதைக்கு அவங்க போற போக்குல விட்டாதான் இந்த சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சமாவது வந்து ஒரு பெட்டரா வந்து ஃபீல் ஆகும். நீங்க எப்பயும் போல உங்களோட லைஃப்பை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட கரியர் நீங்க ஆல்ரெடி நீங்க அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க திருப்பி இதை பத்தியே யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஸோ அதனால லைக் உங்களோட கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை நீங்க வேற ஒரு விதத்துல நீங்க வந்து டைவர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ, நீங்க இப்போ ஸ்டடீஸ் பண்றீங்களோ இல்ல உங்களோட நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்களோ ஸோ அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து உங்களால கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியுமே தவிர்த்து மற்றபடி திருப்பி இதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இந்த ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசன்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ரசனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் இன்ஸ்பிரேஷனாலும் சரி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் பண்ணுங்க. போத் டீட்டெயில் நான் இந்த வீடியோட ஹெல்ப் பண்ணி கமெண்ட் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும், you can check with that. And next thing guys, இது எல்லாமே வந்து ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். you can go and check with that. ஸோ லைக் கண்டிப்பா உங்களுக்கு அது மூலியமா ஒரு கைட்லைன்ஸ் ஒரு அலர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். ஸோ you can go and check with that. And உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டரோனிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் do recommend channel to them. And guys again I'm repeating the same thing. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னோட both YouTube channel and as well as Instagram channel வந்து கொடுங்க. So see you guys in the next video and love you all. Take care. Bye bye.